வீட்டுல விக்கிரகங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு குழந்தையா மாறும். அது குழந்தையா மாறினதுனாலதான் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம அங்க நைவேத்தியம் பண்ணலையே, நம்ம அவங்களை கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு குறை. ஆனா போட்டோவா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீல் நமக்கு பெருசா வராது. ஆனா ஒரு சின்ன விக்கிரகம் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபீல் அது கொடுத்துரும். ஏன்னா இட் ஹாஸ் அ ஸ்ட்ரக்சர். ஆப்வியஸ்லி இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து மிஸ் ஆயிருச்சு. ஆனா இப்போ நான் யாருக்குமே சொன்ன மாதிரி அந்த குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து யூனிவர்ஸோடைய ஆரா சேஞ்ச் ஆகும். ஸோ மக்களுடைய ஆர்ஜின் இங்க இருந்து தான் எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிருக்காங்க. வீட்டுல விக்கிரகங்கள் இல்ல, விக்கிரகங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த விக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு குழந்தையா மாறிடும். அது குழந்தையா மாறினதுனாலதான் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம அங்க நைவேத்தியம் பண்ணலையே, நம்ம அவங்களை கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு குறை. ஒரு குழந்தைய வீட்டுல வச்சா உங்களுக்கு எப்படி தோணும், அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனா போட்டோவா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீல் நமக்கு பெருசா வராது. ஆனா ஒரு சின்ன விக்கிரகம் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபீல் அது கொடுத்துரும். ஏன்னா இட் ஹாஸ் அ ஸ்ட்ரக்சர். அதுக்கு உரு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபீல் அப்வியஸ்லி வந்துடும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி அவங்க ரிலேட்டட் தான். இப்போ ஒரு குழந்தை வீட்டுல பண்ணி போட்டு நீங்க போய் எங்க என்ன கவனிச்சாலும் அதை வந்து பெருசா பலன் தராது. அதனால வீட்டுல விக்கிரகங்கள்னு வச்சுட்டா நீங்க ப்ரியாரிட்டி அந்த விக்கிரகங்களுக்கு தான் கொடுத்தாகும். அதுக்கப்புறம் தான் அடுத்து மதங்கள். இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்படிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்ததுதான். இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். ஒரு லைஃபை வந்து எப்படி வாழணுங்கிற வழிமுறைகளை தான் அவங்க வந்து மத ரீதியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு வந்து வேற மதத்துல இருக்கானா கிடையாது. அப்போ ரூட் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஆரம்பிக்கும். ஒரு புக்கு கூட இருக்கு, அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த புக்ல வந்து ஒரு ஃபாரினர் தான் ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாரு. உலகத்துல நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. அந்த எல்லா விதமான மக்களையும் நீங்க எங்க பார்க்க முடியும்னா இந்தியாவில பார்க்க முடியும். முகம் சப்பையா, மூக்கு சப்பையா, மூக்கு கம்மியா, கண்ணு பாதி திறந்து, இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சர் மக்களும் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில. ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் வந்து எல்லா இடத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கணும், இல்ல இங்க இருந்து எல்லா இடத்துக்கும் போயிடும். முதல் விஷயம் நடக்க சான்ஸ் இல்ல. ஏன்னா அல்டர்னேட்டிவா எப்படி எல்லா இடத்துல இருந்து இங்க வந்துருக்க முடியும்? ஸோ மக்களுடைய ஆரிஜின் இங்க இருந்து தான் எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்ப நிறைய இடத்துல வந்து இந்த குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து மிஸ் ஆயிருச்சு. ஆனா இப்போ நான் யாருக்குமே சொன்ன மாதிரி அந்த குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து யூனிவர்ஸோடைய ஆரா சேஞ்ச் ஆகுது. யூனிவர்ஸோடைய ஆரா சேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் ஆப்வியஸ்லி நடக்கும். அவங்க ரூட் என்ன, அந்த ரூட்டை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சோம். இது வந்து ஆத்மா ட்ரிகர் பண்றது. அந்த ஆத்மா செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அது ட்ரிகர் பண்ற விஷயங்கள் தான்.